லக்ஷ்மிமா அந்த ஆள் ஏதோ ஒரு இது கோயில் உட்காந்துட்டு இது வளரிட்டு இருக்காருன்னு என்னமோ அதையே ஃபீல் பண்ணிருக்கிற. ஏற்கனவே ஒரு தடவை சித்தர் இதே மாதிரி கோவில்ல சாபம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ இந்த ஆளு அதே மாதிரி சாபம் கொடுக்கறாரு. கோயிலில் உட்காந்துருக்கவங்களாம் சித்தர்னு உனக்கு யார் சொன்னது? அது எதுவோ அப்போ ஒன்றுமோ நடந்துச்சு, ஓகே. இவர் ஏதோ பாவம் ஏதோ மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் போய் நம்ம பெருசாக நீ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ வந்து அப்படியே எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடு, ஒன்றும் ஆகாது. இப்போதான் சந்தோஷமாக இருக்கிறோம், அப்படியே இருப்போம். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே மண்டையிலே கொட்டுவேன். என்ன பயமாக இருக்குன்னா நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். தயவு செய்து விஷயத்தை அம்மா கிட்ட போய் சொல்லிடாத. அவங்களும் ஒன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கோலி, அவங்க என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அம்மா வந்து அம்மான்னு சொல்லி வாயை மூடல அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க பாரு. சொல்லுங்கம்மா. எங்கப்பா இருக்கீங்க? நானும் லட்சுமியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்மா. அது சரிப்பா. இப்ப கோயில்ல இருந்து கிளம்பிட்டீங்களா இல்ல லேட் ஆகுமா? ஆட்டோல வந்துட்டு இருக்கோம்மா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏன், என்ன விஷயமா? ஏதாவது முக்கியமான மேட்டரா? ஆமா, நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் வாங்க, வச்சிடுறேன். என்னன்னு சொன்னா? என்னது? என்னங்க? அம்மா இருக்காங்களே, அவசரம் முக்கியமான விஷயம் உடனே வான்னு சொல்லுவாங்களே தவிர என்ன விஷயம்னு சொல்லாம நம்மள பயமுறுத்திடுவாங்க. வீட்டுக்கு உடனே வர சொல்றாங்க. ஐயோ, என்ன குய்யோ? பாரு, நீ வாய் மூடு. எந்த வீட்லையும் இல்லாத ஒரே விஷயம், ஒரே ஆச்சரியம் நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கு. மாமியாரும் மருமகளும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்துல குடும்பம் ஒத்துமையா இருப்பீங்க? சைலண்டா வா. என்னம்மா? யாரோ ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்காப்பா. அங்க உட்காந்துருக்கா பாரு. என்ன ஏதுன்னு கேட்டா அவ உன்கிட்ட தான் பர்சனலா பேசணும்னு சொல்றா. மிஸ்டர் வாசு, லக்ஷ்மியா? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சா? தங்கச்சிக்கு ஆச்சு. நான் மோனிஷா எம்போரியத்துலேருந்து வந்திருக்கேன். ஹாய் மிஸ்டர் வாசு. வாசு, நீங்கள் எங்கள் கடைக்கு உங்கள் தங்கச்சி மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், சொல்லுங்க. அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தவங்களுக்கு குலுக்கல் முறையில் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம்மா, என்கிட்ட கூட இந்த ஃபார்ம்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. சொல்லுங்க. எஸ், அதே தான். அதில் நீங்கள் கிஃப்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஓ, அப்படியா? என்ன கிஃப்ட்? ஹனிமூன் ட்ரிப் மேம். 5 நாள் நீங்க வந்து கொடைக்கானல்ல ஸ்டே பண்ணிக்கலாம். உங்க அகாமடேஷன் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குற மாதிரி ஒரு பிக் எடுக்கிறீங்களா? நாளைக்கு ஈவினிங் கம்பல்சரி கிளம்பணும். குட் லக். தேங்க்யூ. ஓகே, பாய். தேங்க்யூ. ஏமா, இந்த பொண்ணு வந்ததுக்கு அம்மா அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? நீங்கள் இருக்கீங்க பாருங்க. என்ன செய்யறதுப்பா, அவ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே சொல்றா.
அதெல்லாம் இருக்கட்டும். அது கொடைக்கானல் போறதுக்கான கூப்பன் தானே? ம் ம் அங்க ரொம்ப குளிருமாமே. நான் Dress ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். ஏய் இரு, என்ன நீ எங்க கிளம்பிட்ட? அவங்க மட்டும்தான் போகணும். அப்போ நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்களா? ஏய் லூசா நீ, நாங்கள் 2 பேரும் எப்படி போக முடியும்? இது வந்து ஓவியாக்கும் ராஜேஷ் சாருக்கும் வந்திருக்கு. இந்த பாருமா, கூடிய சீக்கிரம் நாங்களே உங்களுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்பவும் ட்ரெஸ்ல அனுப்புவோம், அப்பவும் இந்த மாதிரி பாஸ்லாம் வரும். அது வரைக்கும் தயவு செய்து அவசரப்படாமல் சைலண்டாக இரு. பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், புரியுதா? ம் நான் ஓவியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா. ஓவியா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா, காவியா, அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும். ஆத்துக்கார் எங்க இருக்காரு, என்ன பண்றார்? அவரு ஆபீஸ் போயிட்டாருண்ணா. ஐயோ பாத்தியா, ராஜேஷ் சார் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. நான் டிம்கி விட்டுட்டு இங்கே வீட்டையே உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னண்ணா, ஏதாவது விசேஷமா? கால் பண்ணிருக்கீங்க? இல்லைம்மா, உன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்தோம்ல, அதுக்கு வந்து இந்த என்ன காம்ப்ளிமெண்ட்ரி பாஸா, அதுக்கு வந்து இந்த 5 days 6 nights கொடைக்கானல்ல ஃப்ரீ ஸ்டேக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நீ ராஜேஷ் சாரும் சந்தோஷமா ஜாலியாக போயிட்டு வாங்க. ஐயோ சாரிண்ணா. ஏற்கனவே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குழும நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். இன்னைக்கு ஈவினிங் நாங்க கிளம்புறோம். அதை சொல்லலாம் தான் நானே கால் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ அப்படியா? அண்ணா, நீங்க அந்த ட்ரிப்பை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் அண்ணியும் ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துருங்களேன். மா நீ வர சும்மாருமா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக குழும நாளைக்கு போயிட்டு வாங்க, ஓகேவா? ஹேவ் ஃபன், டேக் கேர், பாய், டாடா. ஓகே, ஸ்மால் கன்ஃபியூஷன். என்னங்க ஓவியா என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லைம்மா, ராஜேஷ் சாருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு இதே மாதிரி இந்த ஃப்ரீ பாஸ் குழுமநாளி போகிறது கொடுத்துருக்காங்களாம். ஓவியாவும் ராஜேஷ் சாரும் இன்றைக்கி நைட்டே கிளம்புறாங்களாம். அதனால் கொடைக்கானல் போக முடியாது. அப்போ அந்த gift வீணா போயிடுமே. ஏய் சுமாரு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நாங்கள் எப்படிமா போயிட்டு? ஐயோ ஓ, இதுக்கு பேர் தான் வெக்கமா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. போ. என்னங்க? இல்லை, பேசிக்காக நான் கொஞ்சம் ஷை டைப். யாரு நீங்க? நீங்க ஷை டைப்பா? ஆமாம்மா, நான் ஷை டைப் தானேம்மா. சும்மா நடிக்காதீங்க, போதும் வாங்க. ஏன் 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 இவ்வளோ பதட்டம், ஓவர் ஆக்டிங்? இவ்வளோ சீன்லாம் வேணாமே. ரெசிக்னேஷன் கிடையாது, லீவ் பெர்மிஷன். இது ஆஃபீஸில் வந்து கேட்க வேண்டியதானே? இங்கே வந்து கேட்குறீங்க? ஏன் இங்கே வந்து கேட்டால் கொடுக்க மாட்டீங்களோ? எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. உன் ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன், அந்த மரியாதைக்காக வந்து கேட்குறேன். அதை நான் எங்கே வேணாலும் கேட்பேன். அவசரத்துக்கு நீ கொடுத்து தான் ஆகணும். அப்படி என்ன தலை போகிற அவசரம்? பர்சனல் 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 பர்சனலாக கண்டவங்ககிட்டலாம் சொல்ல முடியாது. 5 நாள் லீவ் வேணும். பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் 5 நாள் லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன், கம்பெனி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா? இந்த ரூல்ஸு வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் எங்களுக்கும் தெரியும். மெடிக்கல் லீவ் இருக்குல்ல, அதில் தான் கேட்குறேன். இப்போ என்ன? சரி, எதுக்காக, எந்த ஊருக்கு போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக? நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன? சீ,
கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லாம எங்க போறீங்க, என்ன பண்ணுவீங்க, ஏன் வால் பின்னாடி ஏன் சுத்திட்டு இருக்கிற? சரி ஓகே, காரணத்தை சொல்றேன். அது என்னன்னா உன் மூஞ்ச பார்க்கறதுக்கே பிடிக்கல. இங்கேருந்து உன் மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு. அது உன் மூஞ்சி என் கண்ணு முன்னாடி வந்துச்சுனாலே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி அது ஏன் அப்படி? சரி, அதனால தான் நிம்மதியா சந்தோஷமா பிடிச்சவங்க கூட, என் பொண்டாட்டி கூட ஒரு 5 நாள் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுல்ல, உட்கார். லட்சுமிமா, பெட்டி எங்க? நில்றா, பெட்டி தூக்கி கிடப்புற அரைஞ்சு பல்ல. யாரா நீ? நீங்க தானே வாசு? ஆமா. மோனிஷா எம்போரியத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. வாங்க. வாங்களா? யோ 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 யோ, கேட்டு நீ பெட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. யாரே நீ? நான் உங்களை பிக்கப் பண்ண வந்த டிரைவர். டிரைவர்னா சொல்ல வேண்டியதானே? நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம பெட்டி தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? வாங்க சார். இங்க ஒன் வே, போலீஸ் ப்ராப்ளம். வண்டிலாம் உள்ள வராது. இளைய நிலா ஒழிகிறது, இதயம் வரை நனைகிறது. உலா போகும் மேகம் கன காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறது, இதயம் வரை நனைகிறது. வரும் வழியில்
பன்மழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். பிரதர், என்ன பயங்கரமாக குளிருது. சூடாக செமையாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிடணும். கடையில் நிறுத்துங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடை இருக்கு, அங்கே நிறுத்துறேன், சாப்பிட்டுங்க. சரிங்கண்ணா. நான் சொன்ன டீ கடை அதுதான், அங்கே போய் சாப்பிட்டு வாங்க. வாங்க பிரதர், நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. டீ தானேம்மா? அண்ணா ஸ்ட்ராங்காக ரெண்டு டீண்ணே. சரி தம்பி. ஹலோ, வராங்க, நான் வச்சிடுறேன். தண்ணி பாட்டில் இருந்துச்சுங்கம்மா. இங்கே பின்னாடி பின்னாடி. வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க பிரதர். அந்த லாரிக்காரன் தார் மாரம் ஓட்டிட்டு வரான். அவன் போட்டு நீங்கள் சைடு விடுங்க, அப்படியே ஓரம் கட்டுங்க. லூஸா அவன் போவான்னு ஓரம் கட்டினா அவனும் நிற்கிறான். சரி நீங்கள் போங்க. ஆனால் வண்டியில் எடுத்துங்க. எனக்கு
இல்லை இல்லை இருன்னு ஒரு நிமிஷம் என்ன அவன் பிரச்சனை தெரியல எனக்கு இரு எனக்கு நீ இருமா ஒரு நிமிஷம் சொன்ன எனக்கு